ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மலரும் மதியம் வாக்கிங் போயிருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு ரேவதியும் அவங்க வீட்டில் மாமியார்கிட்ட நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போய் சொல்லி வந்துட்டாங்க. ஆனால் அவங்க வருவாங்கன்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ 3 பேருமே அந்த பார்க்கில் ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது நம்ம மலர் சொல்கிற விஷயங்கள், ரேவதி சொல்கிற விஷயங்கள் இது எல்லாத்தையும் கேட்டு மதியம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அன்றைக்கி ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் பேசும்போது 2 பேருமே அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு ரேவதி கிட்ட கேட்குறாங்க. அவர் அப்படி தான், அவருக்கு நம்ம பதில் சொன்னாலும் கோபம் வரும், சொல்லலைன்னா நம்மளை கேவலப்படுத்துவார். அவருக்கு கோபம் வர்றதை விட நம்ம பதில் சொல்லலை அப்படிங்கிற சந்தோஷம் அவருக்கு இருக்கே, அதுவே பெட்டராக இருக்கும். அதனால மேக்ஸிமம் நாங்கள் 2 பேருமே பேச மாட்டோம் அவர்கிட்ட அப்படின்னு நம்ம மலர் சொல்கிறாங்க. அது என்ன, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுறதுல என்ன இருக்குது அப்படின்றாங்க. அதான் சொன்னனே, நமக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு லாஸ்ட்டாக முடிச்சிருவார். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயத்துலேயே நம்ம அமைதியாகிட்டோம்னா அவர் பேச வேண்டியதை பேசிட்டு போயிடுவார் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. மலரும் அதே தான் சொல்கிறாங்க. மதிக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி தான் நீங்கள் இவ்வளோ நாள் இந்த குடும்பத்தில் இருக்கீங்களோ தெரியல, எனக்கெல்லாம் எப்படா இங்கேருந்து போயிடலான்னு இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுல்ல, ஏன் மதி திரும்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது இதுன்னு ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு விஷயமே தெரியாதா, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக எல்லாம் போல, சும்மா உங்க தம்பியை மிரட்டுறதுக்காக தான் போனேன் அப்படின்றாங்க ரேவதி கிட்ட. எனது மிரட்டுறதுக்காக போனியா அப்படின்னு. அட ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் இன்னும் யார்கிட்டயுமே இதை பத்தி சொல்லலை. தோ இவங்க கூட என்கிட்ட அதை பத்தி கேட்கல, அதனால சொல்லலை. ஆக்சுவலா நான் சுரேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாம என் ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவர் இந்த மாதிரிலாம் பண்ணாரு அப்படின்னு அவர்கிட்ட சும்மா உரண்டை இழுத்துட்டு இருந்தேன். அவர் அதுக்கு பயந்துட்டாரு. கொஞ்ச நேரத்துல அவர் அந்த பயத்தை காமிச்சுக்காம இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணது எனக்கு நல்லா தெரிஞ்சது. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே இருக்க சொல்லிட்டு, என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, ஒழுங்கா எழுந்துச்சு உங்க வீட்டுக்கு போ, இனிமே உனக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படி இப்படின்னு எதோ பேசிட்டு இருந்தாரு. என்னோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவர் வந்து என்ன விஷயம்னு கேட்க எல்லாமே எனக்கு சாதகமா வந்துருச்சு. உங்கள் தம்பியை சும்மா மிரட்டலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் போனேனே தவிர, இன்ஸ்பெக்டரும் உங்கள் தம்பியை சும்மா வார்னிங் பண்ணி அதுக்கப்புறமா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லுவார் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுக்கான காரணமே எங்கள் அம்மா அப்பா தான். அவங்க என் வாழ்க்கையை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் யோசிச்சு தான் நான் திரும்ப அந்த வீட்டுக்கு வரணும்னே நினச்சேன். நான் தான் வீட்டுக்கு போயிட்டேன்ல, அது சரியாகும் போதோ இல்லை கோவம் குறையும் போதோ வரனா இல்லையானா அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபோன் பண்ணி அந்த பக்கம் வந்தீங்கன்னா கொன்னுருவேன்னு மிரட்டினா நானும் பொண்ணு தானே, எனக்கு கோவம் வராதா? மனுஷங்களா இருந்தால் எல்லாருக்குமே சில டைமில் ஈகோவை டச் பண்ணும்போது கோவம் வரதானே செய்யும் அப்படின்றாங்க. நீ சொல்றதும் சரிதான் அப்படின்றாங்க மலரு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட தான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் அப்படின்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக அம்மா அப்பாவெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்ச அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. நம்ம மதி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லை மதி, அவங்க எல்லாம் வயசானவங்க, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அவமானமா இருக்கும்ல, நீ அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைச்சேன், பட் பண்ணியிருக்கிற அப்படின்னு தெரிஞ்சது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்றாங்க. நீங்க நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைச்சிங்கல்ல, அதுதான் உண்மை. நான் ஒன்றும் அவங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைங்கன்னு சொல்லலை. அவங்க மேலே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. நடந்தது எல்லாமே நான் உங்க தம்பி மேல மட்டும்தான் கம்ப்ளைண்டா வச்சேன். அவங்க தான் தேவையில்லாததெல்லாம் பேசி உங்க வீட்டில் இருக்கிறவங்கள வர சொல்லுங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு ஃபைனலா அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வார்னிங் பண்ணாங்க. நிஜமாவே நான் அவங்கள பத்தி எதுவுமே சொல்லல, அவங்க தான் என் மேல கம்ப்ளைண்டா அடுக்குனாங்க. இன்ஸ்பெக்டரே சொன்னாரே, நீங்க கூட இருந்தீங்கல்ல, இந்த பொண்ணு உங்களை பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, உங்ககிட்ட விசாரிக்கும் போதுதான் இன்னும் நிறைய நடந்திருக்குன்னு தோணுது அப்படின்னு. நீங்களும் அங்கதானே இருந்தீங்க அப்படின்னு ரேவதி கிட்ட கேட்கறாங்க. ஆமா ஆமா அப்படிதான் பேசினாங்க, நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்றாங்க ரேவதி. ஆமா மதி, நானுமே உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்னடா வீட்டுல இருக்கிற பெரியவங்கன்னு யோசிக்காம அவங்கள எல்லாரையும் பிரச்சனைக்கு கூப்பிட்டு இழுத்து விட்டுடாலே அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்றாங்க. எங்க நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அதுக்கு காரணமானவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறதுதான் தப்பா என்ன? ஏன் எங்க அப்பா எல்லாம் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லி உங்க வீட்டுக்காரர் காலில் விழுந்திருக்காரு, அப்ப கூட கேட்காம இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும், அப்படி இல்லாட்டினா நான் வந்து உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒட்டுமொத்த கடனையும் திருப்பி கொடுக்கணும், அந்த வீடு உங்களை விட்டு பறி போயிடும் ஏதேதோ பேசி மிரட்டி இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்துச்சு. எங்க அப்பாவோட அம்மாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. எனக்காக யோசிப்பாங்களா இல்ல என் தங்கச்சிக்காக யோசிப்பாங்களா? இவ்வளவு நாள் அவங்க கட்டி காப்பாத்தின அந்த கௌரவத்துக்காக யோசிப்பாங்களா? அந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தி என்னை கட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சுட்டு தேவையில்லாத பேச்சு, எதுக்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை, இவங்க மட்டும் இல்லாட்டினா என்னைக்கோ இதெல்லாம் நடந்திருக்கும். இன்னும் சொல்லணும்னா இன்னும் அந்த வீட்டுல நான் இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்லாம் மதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீதான் கரெக்ட், என்னதான் அவங்க எல்லாம் கோவப்பட்டாலும் கூட ஒரு நாள்
நாளைக்கு நீ கரெக்டுன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க பாரு அப்படின்னு. ரேவதி உனக்கு ஒன்று தெரியுமா, நேற்று அத்தைய உங்கள் அப்பா பயங்கரமாக திட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு அப்படின்ட்டு, மருமகள்கள் என்னோட அண்டர்வேரை துவைக்கல அப்படின்னா நீ கையால் துவைச்சு போடுன்னு சொல்லியிருக்காரு. பாவம் அவங்களே கை காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக நடக்கிறது கூட இல்லை. இப்போ கூட எங்கள் கூட வரீங்களான்னு கேட்டோம். நான் நடக்க முடியாதுன்னு இருக்கேன், நீங்கள் உங்கள் கூட கூப்பிடுறீங்களா அப்படின்னு வருத்தமாக பேசினாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்கள போய் நீ துவை அப்படின்னு சொன்னால் ஏன் உங்கள் அப்பா துவைக்கக்கூடாது, அதை நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி மலர் கேட்குறாங்க. ஏன் இதை நீங்கள் எங்கள் அப்பா கிட்டே கேட்டிருக்கலாமே அப்படின்றாங்க ரேவதி. கேட்டுட்டேன்னா அவ்வளோதான், உங்கள் அண்ணனே என் கூட சண்டைக்கு வந்துடுவார். அப்புறம் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு, அவரோட சம்பளம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வீட்டில் தெரிஞ்சதுமே அவங்க அதுக்கு ஒரு செலவு கொண்டு வருவாங்கன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்ல. இப்போ பாரு ஹாஸ்பிட்டல் செலவுன்னு, ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பேச வேண்டாமே அப்படின்றாங்க நம்ம ரேவதி. பேசக்கூடாது தான், ஆனால் நான் அதுக்காக பேசல. அவங்க இவ்வளவு நாள் யோசிக்காம யாருக்கோ ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்காக நமக்கும் அந்த பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லி சும்மா தேவையில்லாம அவ்வளோ செலவா, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம் அப்படின்னாலும் வீட்டுக்கு வர வச்சு தான் பண்ணணுமா, அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு ஆகும், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா? எம் ரேவதி நான் தெரியாம தான் கேட்குறேன், உங்க அப்பா கை நிறைய சம்பாரிச்சாரு தான், இல்லைன்னு சொல்லலை. அவர் சம்பாதிக்கும் போதெல்லாம் இப்படிதான் எல்லாமே செலவு பண்ணிட்டு இருந்தாரா, அவருக்கு வேணுங்கிறது அத்தனையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைதான் அப்படின்ட்டு ரேவதி சொல்றாங்க. என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க அப்பா அம்மாவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதில் எந்த தப்பும் இல்லை, நான் தப்புன்னு சொல்லலை. பட் என்ன இருந்தாலும் மற்றவங்களையும் யோசிக்கலாம் அப்படின்றாங்க. ஏன் உங்கள் தம்பி மட்டும் வீட்டுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறதில்ல அப்படின்னு நம்ம ரேவதி கிட்ட கேட்குறாங்க நம்ம மதி. இதை ஏன் நீ என்கிட்ட கேட்குற, உன் புருஷன்கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்றாங்க ரேவதி. உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன்னு அப்படின்னு. பேசி தானே ஆகணும் மதி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, சுரேஷ் கெட்டவெல்லாம் கிடையாது, அவனை கெட்ட வழியில் கொண்டு போயிட்டாரு என் புருஷன். அவருக்கு நல்லது கெட்டது எல்லாமே கெத்து கௌரவம் சீன் போடுறது, அதுதான். ஒரு சின்னதாக ஈகோவை டச் பண்ணிட்டோம்னா கூட ரொம்ப ஓவராக பண்ணுவார். அதுதான் சொல்கிறேன், நீ சுரேஷை என் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேனாவே அந்த குடும்பமும் நல்லா இருக்கும், சுரேஷும் நல்லவனாக இருப்பான், உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பான். அவன் நிஜமாவே ரொம்ப நல்லவன், அது உனக்கு புரிய மாட்டேங்குது, சீக்கிரமாகவே நீ புரிஞ்சுப்ப. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருப்பேன்னு நீயே நினைப்ப, நீ வேணும்னா பாரு அப்படின்னு. நானும் அதுதான் சொல்கிறேன், இவ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு நம்ம மலர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, நம்ம ஆல்ரெடி பேசிக்கிட்டே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ போனாதான் வீட்டு வேலையெல்லாம் முடிக்க முடியும், நம்ம கிளம்பலாம் அப்படின்றாங்க மலர். எப்போவுமே வீட்டு வேலையிலே இருக்க வேண்டியது தான் இல்லை அப்படின்றாங்க ரேவதி. நீங்களும் அப்படிதானா, கிளம்பணுமா அப்படின்னு. சமைக்கிற நேரத்தில் வெளியில் கிளம்புறியேன்னு எங்கள் அத்தை கோச்சிக்கிட்டாங்க, இருந்தாலும் வேற வழி இல்லை, இப்போ வந்தே ஆகணும்னு ஆசையாக இருந்துச்சா, அதான் நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நான் திங்ஸ் வாங்கிட்டு போயிட்டு சமைச்சு வைக்கணும். லேட்டாக தான் வருவாருன்னு என்னைக்காவது நான் இருந்தேன்னா அன்னைக்கு தான் அவர் சீக்கிரமாக வந்துடுவார், சாப்பாடு லேட் ஆச்சுன்னா கோச்சிப்பார், அதுக்காக தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் டைம் ஆயிடுச்சு, நம்ம ஏற்கனவே லேட்டு, சீக்கிரமாக போகணும், ஆட்டோவில் போயிடலான்னு. 5 மினிட்ஸ் நடந்தால் வந்துடும், அதுக்கு எதுக்கு ஆட்டோ அப்படின்றாங்க மதி. சரி ஓகே, ரேவதிக்காவது ஆட்டோ கூப்பிடலாம் அப்படின்னு ஆட்டோவை கூப்பிட்டு ரேவதியை அனுப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் நடந்தே வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்கு ரீச் ஆகுறதுக்குள்ளே நம்ம ரேவதி ரீச் ஆகிட்டாங்க. என்ன கடைக்கு ஏதோ பொருள் வாங்குறேன்னு போனேன், 2-3 திங்ஸோட வர அப்படின்னு. இது மட்டும்தான் இல்லாத அப்படின்றாங்க. உன் புருஷன் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு. நான் போய் அவ்வளோ நேரம் ஆயிருக்காது அத்தை அப்படின்றாங்க. நீ போய் 1/2 மணி நேரம் ஆகலைன்னு சொல்கிறியா, நீ போய் நேரத்தை பாரு போ, அவன் சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லாத எல்லா சமையலும் முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு, சமைச்சு முடிச்சுட்டு கூட அப்புறமா வாங்கியிருக்கலாம்ல, உடனே போகணும்னு யார் அடித்தா உன்னை, இப்போ பாரு தேவையில்லாமல் அவன் கோச்சுக்க போகிறான் அப்படின்றாங்க. வந்த உடனே நீ எங்கன்னு தான் கேட்டான், ஏதோ கடைக்கு போயிருக்கா, இப்போ தான் போயிருக்கான்னு சொன்னேன், நீ பாட்டுக்கு உளறி மாட்டிக்காத அப்படின்றாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கிச்சனில் வேலை பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போனதும் வேகமாக கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணி அவங்க பிளான் பண்ண டைம்குள்ளவே முடிச்சிடுறாங்க. இது பயங்கர ஷாக்கிங்கான விஷயம்தான். ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க, அப்போ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம லக்ஷ்மி. பட் அவங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை, சமையலும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, குறை சொல்ல முடியாத அளவுக்கு. இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சுரேஷ் வராரு. வா சுரேஷ் அப்படின்னு நம்ம மலர் கூப்பிடுறாங்க. என்ன நீ கமகமன்னு வாசனையாக இருக்கு இன்னைக்கு சமையல் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் மதியோட கைப்பக்குவம் தான், வா அப்படின்னு. என்னது இன்னைக்கு மதி சமைச்சாலா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றாங்க மலர். நீ ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. ஏன் மதி சமைச்சான்னு சொன்னால் சாப்பாட்டில் குறை சொல்லலான்னு இருந்தீங்களா அப்படின்னு. ஏன் நீ இப்படி பேசுகிறீங்க அப்படின்றாரு சுரேஷ். இன்னைக்கு நிஜமாவே மதி தான் சமைச்சா, அன்னைக்குமே நல்லா தாண்டா இருந்துச்சு அப்படின்னு. நல்லா தான் இருந்துச்சு அப்படின்றாரு சுரேஷ். அப்புறம் ஏன் நீ நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு. எப்பவும் போல நல்லா இருந்துச்சு அப்படின்றாங்க. மதி அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சமைச்சா, அன்னைக்கு போய் நீ எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அப்பயாச்சும் நல்லா தானே இருக்குன்னு நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சு, அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி சரி இன்னைக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவனுமே ஆல்ரெடி நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு, இப்போ வந்து மதி சமைச்சிருக்காங்கன்னு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக ஓகே அப்படின்னு இடுறாரு. ஆனால் லக்ஷ்மிக்கு ஏதோ ஒரு மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு, அத்தை இதுதான் வேண்டான்னு சொல்கிறது, அப்புறம் என்ன கேவலமாக நினைக்கிறாங்க, யாரும் என்ன மதிக்க மாட்டாங்கன்னு பேச வேண்டியது, அதுதான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, அமைதியாக சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு மலர் வந்து கன்வின்ஸ் பண்ணி விடுறாங்க. மறுபடியும் லஞ்ச் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறது, கிச்சன் வேலையை பார்க்குறது, வாஷ் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்குன்னு சொல்லி 2 பேரும் செஸ் விளையாடுறாங்க. மதி கொஞ்சம் நல்லாவே விளையாடுவாங்க. ஆனால் மலர் விளையாடுவாங்கன்னு கெஸ் பண்ணல மதி. அவங்க மதியை விட சூப்பராக விளையாடுறாங்க. நீங்கள் என்ன இவ்வளோ நல்லா விளையாடுறீங்க செஸ்ஸு அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப நல்லா விளையாடுவேன் அப்படின்றாங்க மலர். ஏன் உங்களோட டேலண்ட்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கீங்கன்னு. செஸ் விளையாடுறது என்ன பெரிய டேலண்ட்டா அப்படின்றாங்க. செஸ் விளையாடுறது நிஜமாவே டேலண்ட் தான். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சமையல் மட்டும்தான் உங்களோட வேலை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாத்துலேயுமே சாதிக்க முடியும், சமைக்கிறதுலையே சாதிச்சுட்டு இருக்காங்க உலகம் முழுக்க அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி சரி விடு, நம்ம இதுதான் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அதெல்லாம் பேசியோ ஆசைப்பட்டோ என்ன ஆக போகுதுன்னு. இதுக்கு மேலே கூட நீங்கள் நினச்சதை பண்ண முடியும், அதுவும் உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் நஞ்சம் நேரத்திலேயே. பட் யார்கிட்டையும் நீங்கள் இதை தான் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிக்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாமே பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்கள். என்ன இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட கட்டுப்பாடை தாண்டி நம்ம வேறு எதுவும் செஞ்சிடக்கூடாதே தவிர, மற்றபடி நீங்கள் படிக்கிறதுலையோ இல்லை உங்கள் டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுலையோ தாராளமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் ஐடியா இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு மலர் சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்து ரேவதி கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. என்ன ரேவதி இந்த நேரத்தில் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசினா, அப்போது அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி அழுகையாக பேசுகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், என்னோட தாலி செயினை காணோம் அப்படின்றாங்க. தாலி செயினை காணுமா, என்ன வளர்ற நீ அப்படின்னு மலர் கோவப்படுறாங்க. ஆமா நீ தாலி செயினை காணோம், எங்கே மிஸ் ஆச்சுன்னே தெரியல, நான் இவ்வளோ நேரம் அதை பார்க்காம இருந்திருக்கேன் அப்படின்னு. மணி 4 மணி ஆகுது, நம்ம காலையில் போனது, எங்கே மிஸ் பண்ண அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. தெரியல, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, பதற்றமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நீ ஒன்றும் பதற்றப்படாத, நாங்கள் மறுபடியும் வாக்கிங் வரோன்னு போய் சொல்லிட்டு அங்கே வரோம், அங்கே 2 பேரும் நாங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறோம், தேடி பார்க்குறோன்னு. இல்லை நானுமே வரேன் அப்படின்றாங்க. நீ வீட்டில் என்ன சொல்லிட்டு வருவ அப்படின்னு கேட்குறாங்க. நான் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிளம்புறாங்க. தங்கராஜ் வராரு. இன்னைக்கு சமையல் ஒன்றும் பிரமாதமாக இல்லை, வழக்கமாக சமைக்கிற மாதிரி இல்லை, நீ சமைக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க நான் தான் சமைச்சேன் அப்படின்றாங்க ரேவதி. ஆமாம் ஏதோ குறையுதே, ஆமாம் எங்கே உன் தாலி செயினை காணோம் அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க, அதாவது பதற்றமா. அப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. அதுக்கப்புறம் அப்போது நம்ம ரேவதி இருந்துட்டு சொல்கிறாங்க, தெரியலைங்க எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, நான் காலையில் கடைக்கு போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் நான் தாலியை பார்க்கவே இல்லை, இப்போதாங்க எதர்ச்சியாக தேடினேன், தாலி காணோம், எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு. அந்த தாலி கொடி மட்டுமே 5 சவரன்னு, அதுக்குள்ளே இருந்த மற்ற தங்கங்கள்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 8-9 சவரன் நகையை தொலைச்சி போட்டு நீ என்ன சாதாரணமாக காணும்னு சொல்கிற அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு அது எவ்வளோ பெரிய தொகை தெரியுமா அப்படின்ட்டு ரேவதி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா அழுகாத, எந்த கடைக்கு போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இதோ இங்கே தாங்க பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லி. பக்கத்தில்தான் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிடலாமா பேசாமல் அப்படின்னு ரேவதி பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் வாங்க நான் போகிற வழியில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. எங்கள் அத்தைக்கிட்ட நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டதுனால அவங்க முன்னாடி என்னால் உண்மையை சொல்ல முடியல. மலரணியும் மதியம் வாக்கிங் போயிருந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கு கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு, சரி நம்மளும் போயிட்டு வரலாமேன்னு பார்க்குக்கு போயிட்டு வந்தேங்க, அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த கடையில் பொருள் வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையிலே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணையில் இருக்கிற கடையில் வாங்கிட்டு வந்திருந்தா பிரச்சனையே இல்லை, அங்கே வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அப்போ எங்கே தான் மிஸ் பண்ணி தொலைச்ச, போகும்போது எதில் போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்டோவில் தாங்க போனேன் அப்படின்னு. வரும்போதும் ஆட்டோவில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வேற வேற ஆட்டோவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா முதல்ல அங்கே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தங்கராஜ் அவங்கள கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்லும்போது முதல்ல நகை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும், அதாவது மலரும் மதியம் வீட்டில் சொல்லிட்டு இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல. அப்போது தங்கராஜும் நம்ம ரேவதியும் வந்துடுறாங்க. என்ன கிடைச்சதா அப்படின்றாங்க ரேவதி. ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கெல்லாம், என்ன அத்தை மாமாக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தெரியாது, கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் அப்படியே வாக்கிங் போகிறோன்னு சொல்லிட்டு தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மலர். பொய் சொல்ல ஆரம்பிச்சாச்சு இல்லை அப்படின்னு. யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட புதுசாக சேர்ந்தாங்கன்னா நமக்கு
நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை தான் அவங்கள கற்றுக்க வைக்கணும், அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை நம்ம கற்றுக்கக்கூடாது அப்படின்னு. யாரை என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு மதி கோவப்படுறாங்க. மதி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு, இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், தங்க சங்கிலி கிடைக்கட்டும்னு. எம்பிட்டு இருக்கும் அது அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அது இருக்கும் 8-9 சவரன் அப்படின்னு சொல்லி ரேவதி ரொம்ப பதற்றமாகவே இருக்காங்க. அண்ணி நீங்கள் ஆட்டோ புக் பண்ணீங்கல்ல, அந்த ஆட்டோ தெரிஞ்சவங்களா அப்படின்னு. இல்லை தெரிஞ்சவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நம்பர் இருக்கு என்கிட்ட, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ அந்த ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது ஸ்பீட் பிரேக்கரில் முடி மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு, நான் முடியை கொஞ்சம் வேகமாக இழுத்தேன், முடி பிச்சுக்கிச்சுன்னு தான் நினச்சேன், ஒருவேளை சங்கிலி அங்கே தான் அறுந்து விழுந்திருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அந்த ஆட்டோக்காரர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியல, அவ்வளோதான், அவர்கிட்ட போயிருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிருப்பாரு, இல்லை வேறு யாரையாவது சவாரியை ஏற்றி அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. தங்கராஜ் பயங்கர கோவத்தில் இருக்காரு. பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், நான் அந்த ஆட்டோக்காரரோட நம்பருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு மலர் கால் பண்ணுறாங்க. அவர் வந்து கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காரு, கையில் அந்த தாலி சங்கிலியை வச்சுருக்காரு. என்னாச்சு அப்படின்னு நம்ம சுரேஷ் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேச வேண்டியதாக ஆயிடுது. சொல்லுங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா காலையில் நாங்கள் ஆட்டோவில் வந்தோம், ஆக்சுவலாக நான் தான் ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன். உங்கள் ஆட்டோவில் வந்தாங்கல்ல அந்த பொண்ணு, அவங்க தாலி சங்கிலியை மிஸ் பண்ணியிருக்காங்க, உங்கள் ஆட்டோவில் இது பார்த்தீங்களா, கிடைச்சதா அப்படின்னு கேட்குறாங்க. அது உங்களோடது தானா அப்படின்னு. ஆமாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்றாங்க. எங்கன்னு? இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் தான் அப்படின்னு. அங்கே சுரேஷன் இருக்காங்களா யாராவது அப்படின்னு கேட்கும்போது ஐயா உங்கள் பேர் சுரேஷுங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆட்டோ டிரைவரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க லைனில் இருக்கவங்க அப்படின்னு. ஆமாம் என் பேர் சுரேஷ் தான் அப்படின்னு சொல்லவும் ஆமாங்கம்மா அவங்க பேர் சுரேஷ் தானா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே அந்த ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி நம்ம மலர் ஃபோனை கொடுத்து பேசுகிறாங்க. அந்த தாலி சங்கிலி அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காருல அது உன் அக்காவோடது தான், அந்த ஆட்டோவில் மிஸ் ஆயிடுச்சு, அவர் அதை உங்ககிட்ட ஒப்படைக்க வந்திருக்காரு போல இருக்கு, ரொம்ப நல்ல மனுஷன், அதை வாங்கிக்கோ சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அண்ணி பேசுறீங்க நீங்க அப்படின்னு. ஆமா சுரேஷ் உண்மைதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போனை கொடுத்து விஷயத்த சொல்றாங்க. அவர் என் கொழுந்தனார் தான், அவர்கிட்டயே கொடுத்துருங்க நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம். ரொம்ப சந்தோஷங்கம்மா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த காலத்திலயும் நல்ல மனுஷங்கள்லாம் இருக்காங்கன்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும். தாலி சங்கிலி கிடைச்சிருச்சு, இருந்தாலும் நம்ம தங்கராஜோட கோபம் மட்டும் குறையவே இல்லை, அவ்வளோ கோபமா இருக்காங்க. சுரேஷ் இங்கே வரேன்னு சொல்லியிருக்கான், இது நம்மளோட இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு மலர் சொல்றாங்க. ஆனா தங்கராஜ் இதை அப்படியேவா விட போறாரு, எப்படியும் வீட்டில் போய் பெருசு பண்ண போறாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சுரேஷ் அங்க வராரு. எப்படிக்கா எப்படி மிஸ் ஆச்சு, ஆட்டோவில் போற வேலை என்ன உனக்கு அப்படின்லாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு சுரேஷ். சரி சுரேஷ் தான் இருக்கானே விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மதி வாக்கிங் போகும்போது அண்ணியும் கூட போயிருக்காங்க. ஃபோன் பண்ணி நாங்கள் 2 பேரும் வாக்கிங் வந்திருக்கோன்னு சொன்னாங்க. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, நானும் வீட்டுக்குள்ளவே தானே இருக்கேன், அதனால அவங்க கூட கொஞ்ச நேரம் நடக்கலான்னு சொல்லி கடைக்கு போகிறேன்னு அத்தைக்கிட்ட போய் சொல்லிட்டு கிளம்பி வெளியே வந்தேன். வரும்போதெல்லாம் சங்கிலி இருந்துச்சு, நான் செக் பண்ணேன். திரும்ப வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை, ஈவினிங் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப பதற்றமாயிடுச்சு சுரேஷ். நான் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா பொருளெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஆட்டோவில் தான் மிஸ் ஆச்சுங்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பல ஆறுன்னு ஒரு அறை அரைஞ்சிடுறாரு நம்ம தங்கராஜ் எல்லாரும் முன்னாடியுமே. ரொம்ப கஷ்டமா போயிடுது. நம்ம மதியும் மலரும் கோவப்படுறாங்க. அவங்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே சுரேஷ், என்ன மாமா இது பப்ளிக் பிளேஸ்ல அக்காவை இப்படி அடிக்கிறீங்க, அதான் சங்கிலி கிடைச்சிருச்சுல, அப்படியே கிடைக்கலனா கூட அவங்க வேணும்னாவே தொலைச்சிருப்பாங்க, தெரியாம தொலைஞ்சதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், எந்த பொருளையுமே மிஸ் பண்றது இல்லையா அப்படின்னு. பொம்பளைங்களே இப்படிதான் சுரேஷ் அப்படின்னு. ஏன் ஆம்பளைங்க எதையும் தொலைக்கிறது இல்லையா, ஆம்பளைங்க எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கிறது இல்லையா, பெருசா ஆபரணம் போடுறது இல்லை, அதனால மிஸ் ஆகுறது இல்லை, போட்டுக்கிட்டா தான் தெரியும் எப்படி தொலைக்கிறாங்கன்னு. அதுக்காக போயும் ஒரு தங்க சங்கிலிக்காக அக்காவை இத்தனை பேர் இருக்காங்க இங்க எல்லாரும் முன்னாடி இப்படி அடிக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா. இதுக்கு பேர் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அன்னைக்கு என்னடான்னா பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குற வெக்கமா இல்லையான்னு என்ன கேட்டீங்க, பொண்டாட்டி அடிக்கிறவன் தான் ஆம்பளைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க அப்படின்றாங்க. அன்னைக்கு நான் அவளை அடிச்சதுக்குமே கஷ்டம் தான் பட்டேன், அது உங்களுக்கு தெரியும்னு நல்லாவே எனக்கு தெரியும். ஆனா நான் அடிச்சதுக்காக வருத்தப்பட்டது தப்பு, அவ என்ன அடிச்சதுக்காக தான் நான் வருத்தப்படணும்னு சொன்னீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க மாமா, என்ன இருந்தாலும் ஏன் முன்னாடி என் அக்காவை இப்படி அடிக்கிறீங்க இத்தனை பேர் முன்னாடி அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. என்ன சுரேஷ் தோரணையெல்லாம் வேற மாதிரி இருக்கு, இப்படிதான் நீ இத்தனை நாள் என்கிட்ட பேசிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்குமாமா, நான் என்ன சொல்லலை அக்காவை சொல்றேன், நீங்க அக்காவை எப்படி நடத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மரியாதை தான் உங்களுக்கு கிடைக்கும். பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறது தப்புன்னு சொல்ல வேண்டிய நானே என்ன இருந்தாலும் நான் அவளை அடிச்சது தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இதே மாதிரி ஒரு கேஸ் வந்தப்போ அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்கிற தைரியத்துல தானே நீங்க அடிக்கிறீங்க, அடிச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி கேஸ் கொடுத்து உங்களை உள்ள தள்ளிடுவாங்கன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புனேன். அதுதான் மாமா நம்ம கிட்ட வர வேண்டிய மாற்றம். நீங்க என்னடான்னா அன்னைக்கு கல்யாண மண்டபத்திலேயே அடிச்சிங்க எல்லாரும் முன்னாடியும் அக்காவை, இப்பவும் பப்ளிக் பிளேஸ்ல அடிக்கிறீங்க.
என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? பப்ளிக்காவோ இல்லை ப்ரைவசியாவோ கண்டிப்பாக யாரையும் அடிக்கக்கூடாது. அது உண்மையிலே கட்டின பொண்டாட்டி அடித்தா அதை விட பெரிய தப்புங்கிற மாதிரிலாம் சுரேஷ் வந்து பயங்கரமாக வார்னிங் கொடுக்குறாரு தங்கராஜுக்கு. அவரே அப்படி ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. எல்லாருக்குமே தான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்